சார் மணலோட இருந்துச்சு சார். ஆனா நாங்க அதை அனுப்பாதீங்க வைங்க, மணல் அந்த மணல் கடத்துறவங்களுக்கு போன் அடிச்சு வர சொல்லுங்க, கைது பண்ணுங்க, புடிச்சிட்டு போங்கன்னு நாங்க சொன்னோம் சார். ஆனா அவங்க வந்துட்டு நான் அப்பெல்லாம் விட மாட்டேமா, சாவியை நான் வாங்கி வச்சுக்கிறேமா, எல்லாமே நான் செய்யறேமா, இந்த மணல் எங்கேயும் போகாது, இந்த லாரி எங்கேயும் போகாதுன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஆனா நாங்க எங்களை அப்படி இருந்து நாங்க அவங்கள நம்பாம ஆம்பளை ஆளுங்க ஃபுல்லா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க சார், ஜிஹெச்சுக்கு. பொம்பளை ஆளுங்க ஃபுல்லா ஒத்தையில அந்த காட்டுக்குள்ள 3:45 வரைக்கும் நாங்க உட்கார்ந்து இருந்தோம் சார். 3:45க்கு மேல பிள்ளைங்களை அவங்க வீட்டுல ஒட்டையில விட்டுட்டு வந்தனால நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம் சார். வீட்டுக்கு போயிட்டு வந்து காலையில பாக்குறோம் மணலையும் காணோம் லாரியும் காணோம் சார். ஆனா கேஸ் போடல சார். காலையில ஜிஹெச்சுக்கு வந்து எங்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு போனாங்க சார். ஆனா அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுக்கவே இல்லை. மணலை கடத்துறதுக்கான இது எடுக்கல. முந்தா நேத்து நாங்க எங்க மில்ல போய் நாங்க பாக்கலாம், முந்தா நேத்து சாயங்காலம் போறோம், எங்க இடத்த ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி அவ்வளவு கல்லை நட்டு வச்சு இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இத எங்க வீட்டுக்காரங்க யாரும் வரல, அவங்களாம் வெளியே போயிருந்தாங்க. இந்த நாங்க நம்ம 4 பொம்பளைங்க தான், 4 பொம்பளைங்க தான் நம்ம போய் வீட்டுக்காரர் வந்தாங்க. அக்கா நான் சொல்றேன், இவ்வளவு அராஜகம் பண்றதா சொல்றீங்க, யாரோட தூண்டுதல் பேர்ல என்ன ஏன் நடவடிக்கை இன்னும் எஃப்ஐஆர் கூட போடாம இருக்காங்க? என்ன 20 தடவைக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு சார். செந்தில் பாலாஜியோட அவங்க செந்தில் பாலாஜியோட குறிப்புங்கிறாங்க சார். ஆனா அவங்க கூட சேர்ந்து இருந்து எடுத்து போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க சார். எங்க இடத்த